சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது புழல் மத்திய சிறையில் 2 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்மையாகவே எதுக்காக சவுக்கு சங்கர் இந்த ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும்? அதுவும் சிறையில் ஒருவர் உண்ணாவிரதம் இருக்கலாமா? தயவு செஞ்சு சாப்பிடுங்க. எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பீங்க? உங்க உடம்பு தான் கெட்டு போகுது. சவுக்கு சங்கர் அவர்களை சக கைதிகள் போல விட்டிருக்கிறாங்களா, சக சிறைவாசியை போல அவரை விட்டு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. 24 மணி நேரமும் அவருக்கான எனிமிகள், எதிரிகள் அப்படின்றது நாளுக்கு நாள் மிக அதிகமாக கொண்டே தான் இருக்கிறது. அதுவும் புழல்ல தற்போது வேற இன்னொன்னு பெரிய தலையும் ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு. அவர் உன்னை நான் இங்கே கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எனக்கு உள்ள த்ரெட் இருக்கு அப்படின்ற விஷயத்த சவுக்கு சங்கரே மீடியாவில் சொல்லி இருந்தாரு. நான் சிறையில் இருந்தேன் என்ற ஒரு முறையில் நான் சொல்றேன். நான் உண்மையாகவே புழல் சிறையில் அவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்களா அப்படின்னா? அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது புழல் மத்திய சிறையில் 2 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் அவருடைய வழக்கறிஞர் சொல்லி இருக்கிறாரு. உண்மையாகவே எதுக்காக அவர் இது போன்ற ஒரு செயல்ல ஈடுபடுறாரு, அதுவும் புழல் சிறையில அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துருவோம். சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கறிஞர் சரியா ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, நாங்களும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கோம், சவுக்கு சங்கர் அவர்களின் எல்லா விஷயங்களிலும் ஒரு விதிமீறல் அப்படின்றது ஒண்ணு இவங்க திரும்ப திரும்ப மீறிட்டு தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ, இதுல எந்த ஒரு ரூல்ஸுமே சவுக்கு சங்கர் அவர்கள் விவகாரத்தில் எதுலயுமே ஃபாலோ பண்றது கிடையாது. தொடர்ந்து அவர் மீது பொய் வழக்குகள் போடுவதிலிருந்து, சிறையில் அவரை டார்ச்சர் பண்றதுல இருந்து, இது போன்ற பல சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதன் காரணமாக தான் அவர் ஆல்ரெடி கோயம்புத்தூர் பிரிசன்ல இருந்த சவுக்கு சங்கர் அவர்கள் அங்க அரெஸ்ட் பண்றாங்க, அங்க அவர் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மனு ஒண்ணு போட்டு அந்த மனு விசாரித்த நீதிபதி அவர்கள் அவரை புழல் சிறைக்கு மாத்துறாங்க. சரி, புழல் சிறைக்கு போன பிறகு அங்க அவரை நல்லபடியா பார்த்துப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புழல் சிறையிலும் இது போன்ற ஒரு கொடுமைகளை தான் அங்கேயும் அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர் சொல்லி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லங்க, கடந்த 2 நாளா சவுக்கு சங்கர் அவர்கள் ஃபாஸ்டிங் தான் இருக்கிறாரு, உள்ள உண்ணாவிரதம் இருக்கிறார், அவர் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாரு. அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் ஆல்ரெடி அவர் ஒரு சுகர் பேஷண்ட். அப்படி இருக்கும்போது அவருடைய ஹெல்த் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, ஹெல்த் நார்மலா இருக்கு. ஆனா அவருக்கு ட்ரிப்ஸ் அதெல்லாம் ஏத்திட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லி இருக்கிறாரு. உண்மையாகவே எதுக்காக சவுக்கு சங்கர் இந்த ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும்? அதுவும் சிறையில் ஒருவர் உண்ணாவிரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக சிறையில் ஒரு கைதிக்கு அவருக்கான ஒரு உரிமை பறிக்கப்படும் போது அந்த உரிமையை அவர் எப்படி பெற முடியும் அப்படின்னா, ஒண்ணு நீதிமன்றத்தின் மூலமாக அவர் போய் பெறலாம். 2வது உண்ணாவிரதம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஈடுபடுவாங்க. இந்த உண்ணாவிரதம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரி நேர்ல இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. எதுக்காக நீங்க சாப்பிட மாட்டீங்க? தயவு செஞ்சு சாப்பிடுங்க. எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பீங்க? உங்க உடம்பு தான் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி நேர்ல பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு சாமானியன் உண்ணாவிரதம் இருந்தாலே இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய சூழல்ல சவுக்கு சங்கர் போன்ற ஒரு பிரபலங்கள், அதுவும் சிறையில உண்ணாவிரதம் இருக்கும் போது சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பிரிசன் சூப்பரண்டுக்கு அது ஒரு தலைவலியா தான் இருக்கும். ஏன்னா வெளியில மீடியா ஃபுல்லா இதை பேசுவாங்க, சவுக்கு சங்கர் உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது அவர் சுகர் பேஷண்ட் வேற, டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு மெடிசன்ஸ் எடுக்கணும். சரியா சாப்பிடல அப்படின்னா அவருடைய அந்த ஒரு ஹெல்த் கண்டிஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜுக்கு போகும். இது எல்லாமே பிரிசனுடைய சூப்பரண்ட் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இவரை ஐ செக்யூரிட்டி பிளாக்ல வச்சிருக்கிறோம், அதாவது HS பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிசன் பொறுத்த வரைக்கும் ஐ செக்யூரிட்டி பிளாக், அட்மிஷன் பிளாக், குவாரண்டைன் பிளாக், செகண்ட் பிளாக், 3rd, 4th, 5th நியூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு புழல் சிறையில இத்தனை பிளாக் இருக்கு. ஐ செக்யூரிட்டி பிளாக்ல யார் யாரா அங்க வைப்பாங்க அப்படின்னா, பொதுவா இந்த ஒரு NIA கேஸ்ல வரவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நொட்டோரியஸான கிரிமினல், அதாவது இது போன்ற ஆட்களை வேற வேற செல்லுல வச்சா இவங்களால அங்க இருக்கக்கூடியவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, கெட்டு போயிடுவாங்க, அல்லது அவங்களால இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல இவங்களெல்லாம் தனியா ஐ செக்யூரிட்டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஆல்ரெடி அவங்க இருக்கிறது ஜெயிலு தான். ஜெயிலுக்குள்ள இன்னொன்னு ஒரு ஜெயிலு, அதுக்குள்ள ஒரு ஜெயில இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணி HS பிளாக் அப்படின்ற ஒரு இதுல சவுக்கு சங்கர் அவர்களையும்
தற்போது வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு HS பிளாக்ல சவுக்கு சங்கர் அவர்களை சக கைதிகள் போல வந்து விட்டு இருக்கிறாங்களா, சக சிறைவாசியை போல வந்து அவரை விட்டு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. 24 மணி நேரமும் அவரை வந்து பாத்துக்கிறதுக்கு ஷேடோ போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் எழுந்துட்டாருன்னா ஐயா எழுந்துட்டாரு ஓவர் அப்படின்னு நீங்க வந்து வாக்கி டாக்கில தகவல் கொடுக்கறது, அவர் சாப்பிட்டுட்டாரு ஓவர், அவர் நடக்கிறாரு ஓவர், தூங்குறாரு ஓவர் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுக்கறதுக்குனே வந்து ஒரு ஷேடோ காவலர் ஒருத்தரை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சிறையில் வந்து யாருமே வந்து இவருடைய விஷயத்துல அந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. நான் வந்து வக்கீல் மனு பார்க்க போறேன் அப்படின்னா பொதுவா எல்லாருக்கும் 1.5 மணி நேரம் டைம் இருக்கும். ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் போறாரு அப்படின்னா 15 இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள சார் சீக்கிரம் கிளம்பணும் சார்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இது மட்டும் இல்லாம உணவு வந்து எனக்கு தனியா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இது போன்ற பல விஷயங்களை வந்து அவர் அடுக்கடுக்கா சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவர்கிட்ட விசாரிக்கும் போது இதெல்லாம் வந்து என்னுடைய விஷயத்துல வந்து விதிமீறல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உண்மையாகவே ஆல்ரெடி ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு தான் வந்து சிறை உள்ள வந்திருக்கிறாங்க. அதுவே வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆல்ரெடி அங்க நிறைய காவலர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு மனிதருக்கு கூடவே பாத்துக்கிறதுக்கு ஒரு ஷேடோ போலீஸ போடலாமா சிறை நிர்வாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் அதற்கான முழு அதிகாரமும் சிறைத்துறைக்கு இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட். நிறைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கான எனிமிகள் எதிரிகள் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் மிக அதிகமாக கொண்டே தான் இருக்கிறது. அதுவும் புழல்ல வந்து தற்போது வேற இன்னொன்னு ஒரு பெரிய தலையும் ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு. அவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போன்ற நபர்களால் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து விடக்கூடாது. அதுவும் சிறையில ஒருத்தருக்கு உள்ள ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ அல்லது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்தா அதுக்கு முழு பொறுப்பு சிறைத்துறை மட்டுமே. எனவே வந்து இவரை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறை நிர்வாகம் வந்து பாதுகாக்கும். அதன் ஒரு எக்ஸ்டென்ட் தான் வந்து இது போன்ற வந்து இவருக்கு பாதுகாவலர்களை வந்து எந்நேரமும் கூட இருப்பதற்கு வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா ரெண்டாவது ஒரு விஷயம், சவுக்கு சங்கர் அவர்களை எல்லா கைதிகளையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் வந்து கிடையாது. இவரை வந்து தனியா ஒரு செல்லுல தான் வந்து வச்சிருக்கிறாங்க. ஏன் தனி செல்லு, எல்லாரையும் வச்சிருக்கிற இடத்துல வைக்கலாமே அப்படின்னா எல்லாரும் வச்சிருக்கிற செல்லுனா ஒரு செல்லையும் 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் கூட சவுக்கு சங்கர் அவர்கள் மிங்கிள் ஆயிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. இதை யாராவது ஒருத்தருக்கு சவுக்கு அவர்களை பிடிக்காம இருக்கலாம். அவங்க பிடிக்காம இருந்து இவங்க ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்துற போகுது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே காவல்துறை அதிகாரிகளும் சிறைத்துறையும் வந்து அவரை வந்து தனியாவே வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா வச்சிருக்காங்க. மற்றபடி அவருக்கான சலுகைகள் எதுவுமே வந்து உள்ள கிடைக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சலுகைகளும் அவருக்கு வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு. புக்ஸ் எல்லாம் படிக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அங்க ஆக்சுவலா லைப்ரரி இருக்கு. லைப்ரரியுடைய புக்ஸையும் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து தகவல். இது மட்டும் இல்லாம அவர் யாராவது மனு பார்க்க வந்தாங்கன்னா அவருக்கான அந்த சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் போறாங்க. இதை எல்லாமே வந்து சிறைத்துறை அவர்கிட்ட சரியான முறையில் கொண்டு போய் வந்து சேர்த்துடுறாங்க. அவரும் அதெல்லாம் சரியா தான் சாப்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்காக இந்த ஒரு உண்ணாவிரதம் அப்படின்றது சிறைத்துறை அதிகாரிகளுக்கே தெரியல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய விஷயங்கள்ல வந்து நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது, அதனால தான் நான் இந்த ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு. இதற்கு வந்து அடிஷனல் சூப்பரண்ட் அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடத்தியதில் சவுக்கு சங்கர் அவர்கள் கேட்கல, மீண்டும் தொடர்ந்து வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். சரி ஹெல்த் வந்து அவருக்கு ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரை பிரிசன் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு ட்ரிப்ஸ்லாம் வந்து ஏத்தி விட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த உண்ணாவிரதத்துக்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணி கூட்டிட்டு போற வழியில அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆன பிறகு இவரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு செக் பண்ணதுல இவருக்கு வந்து கையெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா அடிபட்டு இருந்தது. ஆனா அந்த டைம்ல உடையல. அதுக்கப்புறம் வந்து இவரை கூட்டிட்டு போயிட்டு பிரிசன்ல வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ண பிறகு உள்ள இவரை வந்து அதிகாரிகள் தாக்கியதாக சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு. அவங்க தாக்கியதில் எனக்கு வந்து கை உடைஞ்சிருச்சு. சிறைத்துறை சூப்பரண்ட், அதாவது கோயம்புத்தூர் சிறை சூப்பரண்ட் செந்தில்குமார் அவர்கள் ஓப்பனாவே சொல்றாரு, உன்னை நான் இங்கே கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எனக்கு உள்ள த்ரெட் இருக்கு அப்படின்ற விஷயத்த சவுக்கு சங்கரே வந்து மீடியாவில் வந்து சொல்லி இருந்தாரு. அந்த நேரத்தில் வந்து அவர் கை உடைஞ்சதா சொன்னாங்க. பிறகு வந்து அதுக்கு அவங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர் இதை கோர்ட்ல வந்து ஒரு மனுவாவே வந்து தாக்கல் பண்ணி அதுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து உத்தரவு போடுறாங்க. இல்ல நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவருக்கான சிகிச்சை வந்து நீங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அவர்களை தாக்கியதாக சொல்றாங்க. தாக்குதல் நடந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விசாரிச்சு அதுக்கான ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஒரு உத்தரவும் போடுறாரு. அதன் அடிப்படையில் அவர் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு அங்க அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க.
சொல்றாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த பெட்டிஷன் இவங்க ஆல்ரெடி வந்து தாக்கல் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி அவர் உள்ள அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்த்துதான் வந்து புழல் சிறைக்கு வந்து இவரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கிட்டத்தட்ட கை பிராக்சர் ஆன பிறகு அந்த கட்டு போட்டு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு மாசம் கிட்ட ஆக போகுது. இன்னும் வந்து அந்த கட்டை வந்து பிரிக்கல, வேற ஒரு கட்டு போடல அப்படின்றதுதான் வந்து இவருடைய முக்கிய கோரிக்கையா சொல்றாரு. அதை வந்து அங்க இருக்கக்கூடிய பிரிசன் சூப்பரண்ட் கிட்ட கேட்டா, அதாவது புழல் பிரிசன் சூப்பரண்ட் கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டு எங்க கிட்ட வரல, அது உண்மையாவே உங்களுக்கு பிராக்சர் ஆச்சா இல்லையான்றது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதா சொல்றாங்க. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கை உடைஞ்ச விஷயம் அப்படின்றத ஒரு நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கிறாரு. இது எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து எல்லாத்திலுமே வந்து பப்ளிஷும் ஆச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு சிறை நிர்வாகம் இப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ரெண்டாவது, நான் சிறையில் இருந்தேன் என்ற ஒரு முறையில் வந்து நான் சொல்றேன், நான் உண்மையாகவே புழல் சிறையில் அவ்வளவு மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்களா அப்படின்னா, நான் இருந்த வரைக்கும் அது போன்றெல்லாம் வந்து எந்த ஒரு சூழலும் வந்து நடக்கல. என்ன வந்து ஒரு நியூ பிளாக்ல தான் வச்சிருந்தாங்க. என் கூட என்ன சுத்தி ஒரு 15-20 பேர் இருந்தாங்க. நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. பிசிபின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கேண்டீன் இருக்கு, அதுல தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். கேண்டீன் ஒண்ணு தான் ஞாபகம் வருது. இப்போ உள்ள அந்த பிசிபி கேண்டீனும் வந்து இல்ல. ரெண்டாவது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரால் வந்து ஸ்மோக் பண்ணாம இருக்க முடியாது, ஏன்னா சைன் ஸ்மோக்கர் அவர். ஆக்சுவலி அவருக்கான உள்ள அந்த பீடி இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து சிறைத்துறை வந்து கொடுக்க மறுக்குது அப்படின்றத சொல்றாரு. இது உண்மையும் கூட. உண்மையாவே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கு போல. அதனால சிறை நிர்வாகமும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாமே தான் வந்து ஒரு காரணமா சொல்றாரு உண்ணாவிரதம் இருப்பதற்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குண்டாஸ் மனு வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றது முழுக்க ஒரு ஃபேக் அலிகேஷன், பொய்யான கேஸை வச்சு போட்டிருக்கிறாங்க. இது சாமானிய மக்களுக்கே தெரியும் போது இது வந்து நீதி அரசர்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா இதை ரத்து பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஆனா நீதி அரசர்கள் வந்து இம்மிடியேட்டாலாம் எடுத்து விசாரிக்க முடியாதுங்க. சவுக்கு சங்கரும் வந்து ஒரு சக மனிதர் தான். ஆல்ரெடி இத்தனை பேர் வந்து ஃபைல் பண்ணவங்க எல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல தான் வராங்க, வரிசையா தான் வந்துட்டு இருக்காங்க. அதுல சவுக்கு சங்கர் அவர்களும் வரட்டும். எனவே இந்த ஒரு வழக்கை 8 வாரங்கள் நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்களும் இந்த வழக்கை தள்ளி வச்சிட்டாரு. அப்போ இந்த 8 வாரம் வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் உள்ளதான் இருக்கணுமா இல்ல வெளியில வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கும் நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. உத்தரவா சொல்லல, அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பரிந்துரைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து ஹெல்த் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க இவருக்கு டெம்பரரி ரிலீஸ் கொடுக்கறதா இருந்தா நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்க. சட்டத்துல அதுக்கு முகாந்தரம் இருக்கு அப்படின்னா சட்டத்தின் அடிப்படையில வந்து நீங்க அவருக்கு டெம்பரரி ரிலீஸ் கொடுக்கறதுனா நீங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்துக்கும் வந்து சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ரெப்ரசன்டேஷன் எழுத சொல்லி இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி அவருக்கு டெம்பரரி ரிலீஸ் கொடுங்க, கொஞ்ச நாட்களுக்கு அவர் சிறையில இருந்து வெளியில வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு திருப்பி சிறைக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. எனவே சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னும் அடுத்த 8 வாரத்துக்கு உள்ளதான் இருக்கணுமா அல்லது அரசாங்கம் அவருடைய அந்த ஒரு மனுவை கன்சிடர் பண்ணி அவருக்கு டெம்பரரி ரிலீஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம்.